ஆரம்பிச்சு அது சம்பந்தமாக கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் சில குழப்பங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணதில் வந்தது. அதெல்லாம் நிவர்த்தி செய்யலாம். இவ்வளவு கோடிகளை செய்யல அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை தேடி செய்யலாம். சார், இந்த கூட்டுறவுடையர்கள் 2023 வேஜ் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது சம்பள உயர்வு கோரிக்கையை சொல்லிட்டு 2023 வந்து பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்கிரேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் உரிய காலகட்டத்தில் அவர்களுக்கான சம்பள உயர்வுகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்றது. எல்லாருக்கும் பண்ணியாச்சு. கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அவங்க ஒரு கமிட்டி ஏதாவது போட்டிருக்காங்க. சொல்றீங்களா இல்ல வங்கிகள்ல கேட்குறீங்களா? மேக்ஸிமம் கொடுத்தாச்சுதான். இப்போ அவங்க பார்வையில தானே இருக்கு. ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் த்ரூ சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் பிஎஸ்சிபியும் அவங்க கண்ட்ரோல்ல டைரக்டா கொண்டு வருது. அதுக்காக முயற்சி பண்றாங்க. மாநில அரசு நிலைப்பாடு. மாநில அரசு நாங்க என்ன வங்கி சேவை சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. ஒன்றிய அரசு கேட்கறதுகளுக்கு நம்மை பொறுத்த வரையில பிற மாநிலங்களை விட நாம 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் முன்னோக்கி நாம சென்றிருக்கிறோம். அவங்க இப்போ கொண்டுட்டு வர்ற ஒவ்வொரு திட்டமும் நமக்கு பொருந்துவதாக இல்லை. அதற்கான விளக்கங்களையும் ஒன்றிய அரசுக்கு கடிதங்களாக அனுப்பியிருக்கிறோம். பொருந்துவதாக இல்லை. இது கூட்டுறவு தேர்தல்கள் கூட்டுறவு தேர்தல்கள் முழுமையா எப்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் ஒரு கட்டமாக இருந்து அப்புறம் 3 கட்டமாச்சோ. ஏன்னா முதல்ல 29 மாவட்டங்களுக்கு நடந்துச்சு புறநகரில். அதுக்கப்புறம் 9 மாவட்டத்துக்கு நடந்துச்சு. அது 3வது கட்டமாக நகர்ப்புறங்களுக்கு நடந்துச்சு. ஆக இப்படி 3 கட்டமாக நடக்கிறதுன்றது நிர்வாகத்துக்கு பெரிய இடையூறாக இருக்கு. அது மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்புகள் இன்னும் தொடருது. முழுமையாக எல்லாருடைய பதவிக்காலமும் முடியலை. ஆகவே அனைவருடைய பதவிக்காலமும் முடிந்த பிறகு முறையான உறுப்பினர் சேர்க்கை கடந்த காலத்தில் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த தேர்தல்கள் எல்லாம் போலி அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் பேருக்கிட்ட போலியான உறுப்பினர்கள் என்று கண்டறியப்பட்ட அவற்றையெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ மேலும் நீக்கியவர்களில் கூட அவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டைகளை அதோடு இணைக்கணும் என்று சொல்லி அந்த பணி நடந்து வருகிறது. இதுவரை 60% 65% நபர்கள் தான் அந்த ஆதார் அட்டையை இதில் இணைச்சு பண்ணுறாங்க. ஆக முறையான போலி உறுப்பினர்கள் இல்லாத ஒரு பட்டியலை தயார் செய்து அதன் பிறகு தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை கேட்டு நடத்தும். நஷ்டங்கள் ஏற்படும் அளவுக்கு இந்த மிஷின் வாங்குங்க, அந்த மிஷின் வாங்குங்க, அப்புறம் மருந்துக்கு அமைங்க அப்படின்னு நிறைய நிர்பந்தங்கள் வருது. அதனால நஷ்டம் ஏற்படும். டிராக்டர்ஸ் வாங்க சொல்றாங்க. அதாவது ஒரு அமைப்புன்னு இருக்கையில, அரசு நிர்வாகம் இருக்கையில சில வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாம பண்ண முடியாது. தனியார் பண்றத அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு அரசு நிறுவனம், அரசு துறை சார்ந்தது அப்படிங்கையில சில கைட்லைன் இருக்கத்தான் செய்யும். சில இதுகள் சரியா இல்லை அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு திருத்தப்பட்டதுகள்லாம் வரும். இல்லை எல்லாம் அதாவது ஜெனடிக் மெடிசனும் வைக்கலாம், பிராண்டட் மருந்துகளும் வைக்கலாம். அது ஒன்றும் தடை இல்லை. சென்ட்ரல் பேங்க் நான் கிரெடிட் சொசைட்டியில பாத்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போனஸ்லாம் இந்த ஆன்லைன் பண்ணிட்டாங்க டைரக்ட். அதனால எங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா போனஸ்லாம் கூட கவுண்டபாடி சைட்லாம் போனஸே பண்ணிருக்காங்க ஆன்லைனால. தீபாவளியை கூட யாருக்கும் போனஸே போடாது. தீபாவளி இந்த காலகட்டத்தில் இல்லாத அளவுக்கு 20% போனஸ் உரிய காலத்துக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. கேளுங்க, யாருமே எங்கள்கிட்ட எனக்கு போனஸ் வரலன்னு யாரும் கேட்கல. நீங்க தான் இப்ப சொல்றீங்க. பொதுமக்களுக்கு வட்டி வீதம், விவசாயிகளுக்கு வட்டி வீதம் குறையும். ஆனா பொதுமக்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் விவசாயிகள்னா அவங்களுக்கு சில சலுகைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாயம் இந்த நாட்டில் செலுத்து வளரணும்.
உணவு தட்டுப்பாடுகள் வந்துவிடக்கூடாது. பொதுவாக விவசாயிகளுக்கு பெருத்த லாபம் கிடைக்கிறதுல இருக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. எல்லாரையும் ஒரே ரகமா சேர்க்க சார் முடியாது. இப்போ ஹவுசிங் லோன் நம்ம 15 lakhs தான் கொடுக்காரு, அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ உயர்த்திருக்கு சார் 30 லட்சம். ஹவுசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 30 லட்சம் 30 லட்சமா இப்போ உயர்த்திருக்கீங்க. எல்லாத்துமே உயர்த்திருக்கு. கோர் பேங்கிங் சொல்யூஷன் கொண்டு வந்து எல்லா பிஎஸ்சிஸ் எல்லாம் இணைச்சா ஏடிஎம் கார்டு எப்படி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மாதிரி கிடைச்சா எங்க வேணா பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு போல போல அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 50-60% பணிகள் முடிஞ்சிருக்கு. எஞ்சியதும் வெகு விரைவில் முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு வங்கி துறை என்பது போட்டிகள் நிறைந்த சவால் நிறைந்ததாக இருக்கு. குறிப்பா இன்றைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் வங்கிகளுக்கு இணையாக நம்முடைய வங்கிகளையும் புதுமைப்படுத்த வேண்டும் என்பதில் புதுமையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறோம். இவ்வளவு இதுக்கு பின்னாலேயும் கூட்டுறவு சங்கங்களின் மீது நம்பிக்கை வைத்து பொதுமக்கள் இந்த கூட்டுறவு சங்கங்களை வளர்க்க வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய வசதிக்காக, பொதுமக்களுடைய வசதிக்காக எல்லா தேவைகளும் வசதிகளும் தனியார் வங்கிகளுக்கு இணையாக செய்து தரும். மகளிர் உரிமை தொகை பிஎஸ்சிபில ஆர்டி போட சொல்றாங்கன்னு ஒரு போட சொல்றாங்கல்ல, போடுறாங்க சார். நீங்க எல்லாத்தையும் இப்படி கேள்வியா கேட்டீங்கன்னா என்ன சொல்றோம்?